தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் திமுக அரசுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. இந்த பட்ஜெட்டின் முக்கியத்துவம் மற்றும் அரசுக்கு உள்ள சவால்கள் குறித்து இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். 2025-26 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டை நாளை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யவுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளன. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் என்பதால் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். ஆனால் நாளை தாக்கல் செய்ய இருப்பதுதான் இந்த 5 ஆண்டுகால ஆட்சியின் கடைசி முழு பட்ஜெட். தேர்தலுக்கு முந்தைய முழு பட்ஜெட் என்பதால் கவர்ச்சி அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏற்கனவே 1,16,00,000 பேர் பயனடைந்து வரும் நிலையில் பயனாளிகளின் எண்ணிக்கையை விரைவில் அதிகரிக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருப்பதால் அது தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெறுமா என எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. புதிய அறிவிப்புகள் வருமா என பொதுமக்கள் மட்டுமின்றி அரசு ஊழியர்களும் இந்த பட்ஜெட்டை பெரிதும் எதிர்பார்த்துள்ளனர். பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசின் நிதி நெருக்கடியையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை உணவு என பல முக்கிய திட்டங்களுக்கு கணிசமான தொகையை ஒதுக்க வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கிறது. இந்நிலையில் மத்திய அரசிடம் இருந்து போதுமான நிதி கிடைக்காததால் தமிழ்நாடு அரசின் வருவாய் பற்றாக்குறை சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஜிஎஸ்டிக்குள்ள போனதுனால 2 விதமா, ஒன்று நம்ம பிஸ்கல் அட்டானமியை இழந்துட்டோம், ரெண்டாவது நம்ம ஏற்கனவே இருந்த நிதி ஆதாரங்களிலிருந்து சரிஞ்சிருச்சு. ஒன்றிய அரசிலிருந்து நமக்கு வர வருவாய் 24% தான். நம்ம செலவுல 12-13% தான் அவங்களோட வருவாய் இருக்குது. அப்போ முழுமையாக நம்ம சோர்ஸையே நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எனினும் தமிழ்நாடு அரசின் நிதி பற்றாக்குறையும் கடனும் குறிப்பிட்ட வரம்புக்குள் தான் இருக்கிறது என சுட்டிக்காட்டுகின்றனர். 94,000 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறையுடன் கடந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த பட்ஜெட் அரசுக்கு சவால் நிறைந்தது என வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். இதனிடையே தமிழ்நாட்டில் முதல் முறையாக மத்திய அரசை போல் நிதியாண்டு பட்ஜெட்டிற்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கு முன்பு துறை வாரியாக மட்டுமே பொருளாதார ஆய்வு நடத்தப்பட்ட நிலையில் தற்போது ஒட்டுமொத்தமாக தொகுத்து வெளியிடப்பட உள்ளது. பொருளாதாரத்தை பற்றி ஒரு ஒட்டுமொத்த ஜாதகம்னு சொல்லலாம். பொருளாதாரம் எப்படி இருக்குது, என்னென்ன துறைகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது, அதனுடைய சென்ற முறை அறிவித்த திட்டங்கள்லாம் என்னென்ன செயல்படுத்தியிருக்கோம், இப்போ என்னென்ன சவால்கள் இருக்குது, அந்த சவால்களுக்கு என்னென்ன தீர்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை ஒட்டி பட்ஜெட்டில் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அதுதான் அந்த லிங்கேஜ். ஸோ இட் வில் பி அ டாக்குமெண்ட். தமிழ்நாடு பொருளாதாரத்தை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும்னு யார் விரும்பினாலும், முதலீட்டாளர்களோ இல்லை வெளிநாட்டிலேருந்து வரவங்களோ நம்ம மக்களோ. பொருளாதார ஆய்வறிக்கை முடிவு எப்படி இருக்க போகிறது, தேர்தலின் தாக்கம் பட்ஜெட்டில் எதிரொலிக்குமா என்பது இன்னும் ஒரு நாளில் தெரிய வரும். இந்நிலையில் நாளை நடைபெறும் தமிழ்நாடு அரசின் பொது பட்ஜெட் தாக்கலையும் நாளை மறுதினம் நடைபெறும் வேளாண் பட்ஜெட் தாக்கலையும் சென்னையில் 100 இடங்களில் நேரலை செய்ய மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி சென்ட்ரல் ரயில் நிலையம், முரசொலி மாறன் பூங்கா, அண்ணாநகர் டவர் பூங்கா, கோயம்பேடு பேருந்து நிலையம், மெரினா கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் காலை 9:30 மணி முதல் நேரலை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.